மக்களே, வெல்கம் பேக் டு சாய் சீக்ரெட்ஸ். ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம சாய் சீக்ரெட்ஸ்ல வந்துட்டு நீங்க எல்லாரும் ஆஸ் யூஷுவல் பார்த்து ரசிக்கிற மாதிரி உழைப்பாளர் தின செலிப்ரேஷன் தான் அந்த முழுக்க இந்த வீடியோல பார்க்க போறீங்க. நம்ம எதை வேணால் செலிப்ரேட் பண்ணாமல் இருக்கலாம், பட் உழைப்பாளர் தினத்தை கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணாமல் இருக்கவே முடியாது. ஸோ அதுக்காகவே நம்ம சென்னைக்கு மிக அருகாமையில் ஈசிஆர் கிட்டே இருக்கிற ஒரு ஸ்பாட்டில் தான் இன்றைக்கி இந்த செலிப்ரேஷன் பண்ண போகிறோம். அண்ட் இந்த செலிப்ரேஷன் பண்ணுற இந்த ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய அவுடோர் டர்ஃபு, ஸ்விம்மிங் பூலு அண்ட் இந்த ஆர்டிஃபிஷியல் வாட்டர் ஃபாலு அண்ட் இது வந்து ஒரு ஊட்டி கொடைக்கானல் இருக்கிற மாதிரி ட்ரீ ஹவுஸு, நிறைய வில்லா அப்படின்னு சொல்லி நிறைய எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து இங்கே கூஞ்சு கிடக்குது. ஸோ இவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்கு பஞ்சமே இல்லை, பார்க்குறவங்களுக்கும் என்டர்டைன்மெண்ட்டுக்கு பஞ்சமே இருக்க போகிறது இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே ஆஸ் யூஷுவல் செலிப்ரேஷன்னாலே ஒரு கேக் கட்டிங் இருக்கும் அண்ட் நிறைய அப்ரிசியேஷன்ஸ் இருக்கும், பெஸ்ட் எம்ப்ளாயி ஆஃப் த அவார்டு இருக்கும், அது இது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கேம் செக்ஷன் எக்கச்சக்கமான விஷயங்கள் காத்துட்டே இருக்குது. ஆர் யூ கைஸ் ரெடி? ரெடி? எல்லாரும் நல்லபடியா போய் சேருடும். சாமி கும்பிடுங்க. இன்னைக்கு சாய் சீக்ரெட்ஸ் டீம் எங்கே இருக்கிறோன்னு தெரியுமா? உழைப்பாளர் தினமான மே 1 முன்னிட்டு எங்கள் டீமோட கடினமான உழைப்பை கொண்டாடுவதற்காக சாய் சீக்ரெட்ஸ் டீம் மொத்தமும் சென்னையில் பலருக்கும் தெரியாத இந்த சூப்பரான இடத்துக்கு வந்திருக்கிறோம். அண்ட் இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈசிஆரில் இருக்கிற நெமிலியில் தான் இந்த சூப்பர்பான ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க. வருஷம் முழுக்க நேரம் காலம் பார்க்காம உழைச்சிக்கிட்டே இருக்கிறோம் என்னோட டீமும் நானும். இந்த ஒரு நாள் வேலை எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு ஃபுல்லாக ஜாலியாக இருக்க போகிறோம். வாங்க எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் இந்த கொண்டாட்டத்தில் கலந்துக்கோங்க. ஆரம்பிக்கலாமா? சாய் சீக்கிரத்தில் டீம் அவுட்டிங் போகிறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா புதுசு கிடையாது. வருஷம் ஆனால் நம்ம கண்டிப்பாக ஆனிவர்சரி கொண்டாடுறதுக்கு ஏதாவது ஒரு இடத்துக்கு போவோம். அதெல்லாம் தாண்டி மூவி டீம் அவுட்டிங், ஷாப்பிங், அது இதுன்னு போய்கிட்டே இருப்போம். அப்படி நம்ம வந்து எங்கெல்லாம் போயிருக்கோம் அப்படின்னு ஒரு ரன் த்ரூ பார்க்கலாமா? நம்ம சாய் சீக்ரெட்ஸோட ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரிக்காக சாய் சீக்ரெட்ஸோட மொத்த டீமையும் கூப்பிட்டுக்கிட்டு நம்ம ஆலப்பியில் இருக்கிற ஒரு போட் ஹவுஸில் தான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் செலிப்ரேஷன் நம்ம கொண்டாடினோம். போகிற வழியிலே வந்துட்டு தேக்கடியில் இறங்கி யானை சவாரியாக இருக்கட்டும், வரும்போது குமிலியில் இருக்கிற ஆர்கானிக் ஃபார்ம் விசிட்டாக இருக்கட்டும், அப்படி இப்படின்னு ஒரு 3 நாள் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஊர் வந்து சேர்ந்தோம். மூவி அவுட்டிங்கிறது கண்டிப்பாக மாதத்துக்கு ஒரு முறை 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே ஏதாவது ஒரு மூவி கண்டிப்பாக கூட்டிகிட்டு போயிடுவோம். ஸோ அப்படி போயிட்டே இருக்கும்போது நம்ம எங்கேயாவது பிரேக் கிடைக்குது அப்படின்னா 3 months ஒன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது 1 day ட்ரிப்பும் போயிட்டு வருவோம். அண்ட் நம்ம சாய் சீக்ரெட்ஸோட செகண்ட் இயர் ஆனிவர்சரிக்கு ஏற்காடு போயிருந்தோம். நம்ம ஏற்காடில் இருக்கிறதுலே டாப்பஸ்ட் ரெசார்ட் எடுத்து தங்கியிருந்தோம். அண்ட் அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு அதுக்கு அளவே இல்லாத என்டர்டைன்மெண்ட் இருந்துச்சு. அண்ட் அதெல்லாம் தொடர்ந்து இப்போ சாய் சீக்ரெட்ஸோட 3வது வருஷம் மே தின செலிப்ரேஷனுக்காக இங்கே சென்னை நெம்லியில் இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டிக்காக வந்திருக்கோம். அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே நுழையும் போதே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஆம்பியன்ஸ் அப்படியே மனசை சும்மா லேஸ் ஆக்குது. அப்பாடா ஓடி உழைக்கிற எங்கள் எல்லாருக்காக வந்துட்டு ஒரு சூப்பர் பிரேக் அப்படின்னு எனக்கே தோணும் பொழுது கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே தோணியிருக்கும். அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டியை நான் சூஸ் பண்ணதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டீமோட மீட்டிங் வச்சு எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஷன் பண்ணும்பொழுது திருவருகாடில் பூந்து பழவேற்காடு போயிடலாமா? பழவேற்காடுலாம் வேணாம், பாண்டிச்சேரி போயிடலாம். ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வாட்டர் ஃபால் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. நம்ம ஏதாவது வந்துட்டு குற்றால அருவிக்கு போகலாம் அப்படின்னாங்க. இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்விம்மிங் பூல் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. இன்னொருத்தவங்க எங்களுக்கு டர்ஃப் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. இன்னொருத்தவங்க எங்களுக்கு ட்ரீ ஹவுஸ் வேணும்னு கேட்டாங்க. இன்னொரு டீம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு காட்டேஜ் மாதிரி தங்குற வில்லாஸ்க்கு போகணும் நாங்கள். அண்ட் இன்னொரு டீம் அடிக்கிற வெயிலுக்கு எங்களை எங்கேயாவது வந்து சில்லுன்னு ஒரு இடத்துக்கு கூட்டு போங்கன்னு சொன்னாங்க. நான் சொல்றேன்ல, முருகேசிங்க வந்தே ஆகணும். முருகேசன் அவன் ஆளு வந்தா பிரச்சனை. நான் சொல்றேன், நீ புரியாம பேசாத. பட் இதெல்லாம் தாண்டி நம்மளுக்கு வந்து பேக் டு பேக் வந்து இங்கே நிறைய ஆஃபர்ஸ், காம்போ, நியூ ப்ராடக்ட்ஸ் லான்ச் ஆகிட்டு இருக்கனால இவ்வளோ தூரம் நம்மளை கூட்டிகிட்டு போக முடியாத ஒரு கன்ஸ்டைன். அண்ட் இது எல்லாமே ஒரே ப்ராப்பர்ட்டியில் கிடச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு நாங்கள் தேடிட்டு இருக்கும்போது தான் ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து எங்களுக்கு சஜஷனில் வந்தது. ஸோ நிம்லியில் நம்ம ஈசிஆரில் சென்னைன்றப்ப நம்ம ஜஸ்ட் ஒரு 1.5 hours டிரைவ்லேயே இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நாங்கள் சீக்கிரமாக போயிட்டோம். ஸோ இங்கே எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி இங்கே எல்லா ஆம்பியன்ஸுமே இருக்குது. முக்கியமாக இங்கே எல்லாரும் உள்ளே வந்ததுலேருந்து வெளியில் போகிற வரைக்கும் போதும்னு சொல்கிற அளவுக்கு எக்கச்சக்கமான இன்டோர் அண்ட் அவுட்டோர் கேம்ஸும் இருந்தது. அண்ட் நாங்களே இங்கே எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு உட்காந்து நாங்களே சமைச்சு சாப்பிட்ற மாதிரி பாபிக்யூ, சிக்கன் 65 ஏராளமான விஷயங்களை நாங்களே குக் பண்ணியும் சாப்பிட்டோம் அவங்க கொடுத்த மெனியூ போக. இந்த ஆம்பியன்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் எல்லாருமே சுற்றி பார்த்துட்டு கடகடன்னு போயிட்டு ரெடி ஆகிட்டு ஓடி வந்துட்டோம் செலிப்ரேஷனுக்காக. அண்ட் ஆஸ் யூஷுவல் செலிப்ரேஷன்றப்ப நம்ம சாய் சீக்ரெட்ஸோட இந்த லேபர் டே செலிப்ரேஷன் 3வது வருஷன்றதுனால ரொம்பவே கோலாகலமாக கொண்டாடணும்னு முடிவு பண்ணி வச்சுருந்தோம். அண்ட் லேபர் டே, ஒர்க்கர்ஸ் டே, இந்த மாதிரி உழைப்பாளர்களோட வண்ணம், ஆக்சுவல் வண்ணம் வந்து ப்ளூ தான். ஸோ அதுக்காக ப்ளூ தீம்டா எல்லாருமே ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் இந்த ட்ரெஸ்ஸு கொஞ்சம் டிலே ஆனதுனால இந்த செலிப்ரேஷன் கொஞ்சம் டிலேவும் ஆயிடுச்சு எங்களுக்கு. தப்பு
ஊருக்கு புறப்பட்டாச்சுன்னா போய்கிட்டே இருக்கணும். திடீர்னு பயணத்தை ரத்து பண்ணக்கூடாது. அண்ட் இந்த ட்ரெஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் ஒன்றா போட்டு எங்கள் எல்லாரும் நின்று பார்க்கும்போது எங்களுக்கே வந்து ஒரு அளவெல்லாம் சந்தோஷம். உழைப்பாளர் தினம், உழைப்பாளரோட வண்ணமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ளூ கலர் தான், லேபர் டேன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு பேஸ் வச்சு தான் நம்ம ப்ளூவை வந்து கான்செப்டாக கொண்டு இருக்கோம். எல்லாருமே ஒரே மாதிரி ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருக்கோம். உழைப்பாளர்கள்னாலே அவங்களோட யூனிட்டியை ஷோ பண்ணுறது தான், அதுதான் ஸ்ட்ரென்த்தே. அண்ட் நம்மளோட கேக்காக இருக்கட்டும், கேக் வந்து உள்ளே வந்து சாக்லேட் ட்ரஃபிள் அண்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ அண்ட் ஒயிட் வரதுக்காக நம்ம ஃப்ளேவர்ஸ்லாம் கலந்து இந்த மாதிரி சாக்லேட் 2 டயர் சாக்லேட் கேக் பண்ண சொல்லியிருக்கோம். அண்ட் நீங்கள் பார்க்குற இடம் எல்லாமே ப்ளூவாக இருக்கும் நிறையாவே. அதுக்கு ரீசன் வந்து உழைப்பாளர்களோட வண்ணம், ஆக்சுவல் வண்ணம் பார்த்தீங்கன்னா ப்ளூன்னு சொல்லுவாங்க, ப்ளூ காலர்னு. அதுக்காக தான் இன்றைக்கி டோட்டலாகவே செலிப்ரேஷனோட தீம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ பேஸில் இருக்கும். சீக்ரெட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பெஸ்ட் எம்ப்ளாயீஸ் தான். ஸோ எல்லாருக்குமே எனக்கு பெஸ்ட் எம்ப்ளாயி சாஷ். இந்த வருஷம் எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் பிகாஸ் என்னோட அம்மா வந்து இவங்க எல்லாருக்கும் ஹானர் பண்ணாங்க. அண்ட் முக்கியமாக இப்போ மதர்ஸ் டே வரப்போகுதுன்றதுனால ஹானர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அம்மாவுக்கு பெஸ்ட் எம்ப்ளாயி அப்படின்னு ஹானர் பண்ணோம். பிகாஸ் நாம எல்லாம் ஒரு 9 to 5 உழைச்சா அம்மா அப்படின்றவங்க வந்து அரவுண்ட் த கிளாக் ஆல் 365 டேஸும் உழைக்கிறதுனால இதுதான் ரைட் டைம்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு ஹானரும் பண்ண செஞ்சோம். அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நான் யாருக்கு பண்ணுறேனோ இல்லையோ கண்டிப்பாக நான் வந்து பைரவுக்கு பண்ணுவேன். பிகாஸ் பைரவ் வந்து என்னை விட ரொம்ப 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 சின்சியரான ஒரு ஆள். சாய் சீக்ரெட்க்கு 9 o'clock ஷார்ப்பாக அவன் பஞ்சிங் ஆகிடுவான். காலையில் நான் வரல ஏதாவது ஒரு ஸ்டாஃப் வந்து அவனை வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அவனால் 9 o'clock மேலே ஒரு நிமிஷம் கூட வீட்டில் இருக்க முடியாது. அண்ட் ஈவினிங் அதே மாதிரி 9 o'clock தான் அவன் திருப்பி வீட்டுக்கு வருவான். நான் இன்கேஸ் சீக்கிரம் வந்தால் கூட. ஸோ 365 நாள் அவன் ஆஃபீஸில் இருப்பான், ஈவன் ஆன் சண்டேஸ். ஸோ அதனால் நான் கண்டிப்பாக பைரவுக்கு பெஸ்ட் எம்ப்ளாயி சாஷும் கொடுத்து அவனுக்கு ஒரு பேம்பு வாட்டர் ஃப்ளாஸ்க்கும் கொடுத்தேன். கூட அடிஷ்னலாக நம்ம கூட இந்த தடவை ஒரு சோட்டா பேக்கெட் இருக்குது ஜெரி, அவனுக்குமே நான் வந்து சாஷ் எல்லாம் ஹானர் பண்ணேன். அடுத்தவன் ரெடி ஆகிட்டான் அவனும் ஆஃபீஸ்க்கு வரதுக்கு. ஸோ இன்றைக்கி நம்மளோட உழைப்பாளர் தின செலிப்ரேஷன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேம்பு வாட்டர் ஃப்ளாஸ்க். ஸோ இந்த ஃப்ளாஸ்க்கு வந்து ரொம்ப கஸ்டமைஸ் பண்ணி நம்மளோட லோகோலாம் போட்டு அவங்களோட நேம் போட்டிருக்கோம் இதில். ஸோ சம்மருக்கு ஒரு மஸ்டான ஒன்று. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் சாய் சீக்ரெட்ஸ். ஸோ சாய் சீக்ரெட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கேக் கட் பண்ணுறது அப்படின்றது ஒரு யூஸ்வலான ஒரு விஷயம். நாங்கள் தடுக்கி விழுந்தால் கேக் கட் பண்ணுவோம். ஸோ கேக் கட்டிங் எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஸ்பெஷலான ஒரு தருணமாக இல்லை அப்படின்னாலும் ஒவ்வொரு தடவையும் கேக் கட் பண்ணும்போது எல்லாரோட முகத்தில் இருக்கிற சந்தோஷத்துக்கு அளவே இல்லைன்னு தான் சொல்லுவோம். பிகாஸ் அந்த அளவுக்கு வந்து இந்த கேக் கட்டிங்கிறது முக்கியமாக இந்த ஜென்சி கிட்ஸுக்கு வந்து ஒரு பெரிய செலிப்ரேஷனாக வந்து இப்போ உருவாகிடுச்சு. அண்ட் இந்த கேக் கட்டிங் செலிப்ரேஷன் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் ஃபுல்லாக வந்துட்டு ஒரு டேக்லைன் நாங்கள் ரெடி பண்ணி போட்டிருந்தோம். ஸோ ஆஃபீஸில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிக் நேம் வச்சு கூப்பிடுவாங்க. இல்லைனா ஆஃபீஸில் இந்த டாபிக் வந்து இந்த டைட்டில் இவனுக்கு தாண்டா அப்படின்னு சொல்லி அடிக்கடி பேசிப்பாங்க. அதை வச்சு சில டைட்டில்ஸ் ரெடி பண்ணி போட்டிருந்து இது யாருக்கெல்லாம் சூட் ஆகும், இது இந்த நேம் யாருக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஃபன்னான ஆக்டிவிட்டியை வச்சு இந்த ஈவினிங்கான ஈவெண்ட் செஷனை நாங்கள் ஓப்பன் பண்ணிட்டோம். இவன் சொல்றதெல்லாம் போய் யாருக்கு சூட் ஆகும்? தங்கராஜ் ஏன்டா பச்சை போய் பேசுற, ஓப்பனா பேசுற? இது வரைக்கும் 100 தடவை லீவை கேட்டு பாட்டியை சாவடிச்சவன் வசந்தே. இல்ல பாட்டி செத்துட்டாங்கன்னு நான் ஊருக்கு கிளம்பி போயிட்டேங்க. நான் மெட்ராஸ்லயே. சோறு தான் சார் முக்கியம். யாரு இந்த பக்கம் ஆயிஷா, இந்த பக்கம் கிருஷ்ணா. வந்து ஆயிஷா நான் கிருஷ்ணா இப்படி. சாய் சீக்ரெட்ஸ் இளைய தளபதி அப்படி யாருமே இங்க இல்ல, பிச்சிருவேன். சாய் சீக்ரெட்ஸின் ஆளினால் அழகு ராஜா அபிஜித். ஜென்ரலாக நம்ம வந்து ஏதாவது ஒரு கேம் வச்சே ஆகணும். அதுதான் வந்துட்டு சாஸ்திரம், சம்பிரதாயம். இங்கே க்ரௌடு பெருசாக இருக்கனால த ஈஸியஸ்ட் கேம் மியூசிக்கல் சேரு. இதில் வின் பண்ணுறவங்களுக்கு 1000 rupees. சாங் ரெடியா? வாங்க சார், பிரின்சி வா, சீக்கிரம் வா. உட்காரு பிரின்சி. பிரதி, பாலன், கவி, கிருஷா. உங்க சார் 1000 rupees நீங்களே கொடுத்துருங்க அவனுக்கு. குடுறா, எல்லாம் சேர்ந்து கொடுங்க. போங்க போங்க போங்க, வாங்க வாங்க, சேர்ந்து கொடுங்கப்பா எல்லாரும். வாங்க 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 வாங்க, கை தட்டுங்க. ஸோ
ஸோ மியூசிக்கல் சேர் முடிச்சோடனே ஸ்ட்ரைட்டாக போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணோம். டேரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு கேர்ள்ஸ் தான் ஸ்விம்மிங் பூலுக்குள்ள ஒரே ஜம்ப்புங்க. அந்த ஸ்விம்மிங் பூலுக்குள்ள ஜம்ப் பண்ணதுக்கப்புறம் அப்பாடா வேறு லெவலில் இருந்தது இந்த வெயில் காலத்துக்கு இதுக்கும். அண்ட் அங்கே இருக்கிற வாட்டர் ஃபாலு, ஸ்விம்மிங் பூலு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஜாலியாக பால்லாம் விளையாட ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே டேவோட செலிப்ரேஷன் வந்து இன்னுமே ஜாஸ்தி ஆகிட்டே போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க கண்ட்ரோல் தான். இந்த டே ஃபுல்லாக அவங்களுக்கு தான் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு. இன்னைக்கு நம்ம சாய் சீக்ரெட்ஸோட 3வது வருட உழைப்பாளர் தினத்தோட கொண்டாட்டத்தை பார்த்து ரசிச்சிருப்பீங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். இதே மாதிரி ஒரு சூப்பரான vlogல மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். Until then, சாய் காயத்ரி signing off the entire team of சாய் சீக்ரெட்ஸ். அனைவருக்கும் சாய் சீக்ரெட்ஸின் இனிய உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள்.